பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர அருளி வடிவினர் பயில்வழி வலம் புரை இறங்கி ஈசானம் தற்புணம் வாமதேவம் அகோரம் சத்தியசாதம் எம்பெருமானே. பஞ்சாட்சர மூர்த்தியினுடைய ஈஸ்வரனுடைய திருவடியை வணங்கியும் ஈஸ்வர பட்டம் பெற்ற எப்போதும் தர்மத்தின் வழியே பின்பற்றுபவர்களுக்கு அருள கொடுக்கக்கூடிய அண்ணல் சனீஸ்வரனுடைய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணிக்கிறார். மீனம் கால புருஷனுக்கு 12ங்க, பொருளாதாரத்துக்கு 12 வேணுமுங்க, குடும்பத்துக்கு 12 வேணுமுங்க. அப்படின்னா என்ன? அயன சயன போகும். அப்படின்னா என்ன? குருவுடைய வீடு. அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குருநாதர். அதனாலதான் அவர் அயன சயனத்துல வச்சு அவருக்கு நம்பரையும் 12ல கொடுத்துருக்காங்க, 12வது ராசியா கொடுத்துருக்காங்க. சார், நமக்கு முன்னோர்கள் கரெக்டா 10% கரெக்டா செஞ்சிருக்காங்க, 10% கரெக்டா செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த தேடுதல்ங்கிறத அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது யாரு எங்க இருக்கிறோம் பாருங்களேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுங்கா உட்காரவே மாட்டாங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிற மாட்டாங்க. காலை ஆட்டினால எது நோய் தன்மை உருவாகுதுன்னு அர்த்தம். தன் சொல்ல கேட்காதவன் யார் சொல்ல கேட்பான்? மரியாதை இடத்துல எதுக்கு இருக்கணும்? எக்கேடா கெட்டுப்போ அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த தாக்கங்கள் பூரா 7:30 வரும்போது அவங்களுக்கு அல்வா சாப்பிட்டு இருக்கும். இதை எடுக்கிறதுக்குத்தான் வாய் போட்டு, இதை எடுக்கிறதுக்குத்தான் திண்டுக்கல் போட்டு, இதை எடுக்கிறதுக்குத்தான் டிஜிட்டல், இதை எடுக்கிறதுக்குத்தான் ரொம்ப கவனம். இல்லீகல் உலகம். நீ பாட்டுக்கு போயிட்டு இருப்ப, ஆனா உன் மேலதான் தவறு. தொழிலும் சரி, உத்தியோகம் சரி, புத்திர பாக்கியம், திருமணம், படிப்பு, கல்வி மிக மிக முக்கியம். தொழில் எல்லா வகையிலையும். ஐயா, போன வாரத்தாய பார்த்தேன், 2 ஜேசிபி எந்திரம் வச்சிருப்பாங்க. நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அந்த கரெக்டா 6/3/2026 வந்துச்சு. அந்த 6/2/2026 வந்துச்சு. அப்படியே ஒண்ணும் பூமிக்குள்ள போய் எப்படி சிக்கல் ஆயிடுச்சு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன? சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் வருவதற்கு முன்னாடியே அவருக்கு என்ன நடந்திருக்கணும்? ராகு திசையில சந்திரன், சந்திர திசையில ராகு புத்தி இருக்கணும். அந்த சாயாக்கிரங்கள் சம்பந்தப்பட்டிருந்தா தான் அந்த மாதிரி அடி வரும். இல்லைன்னா குரு திசையில புதன் புத்தியா இருக்கணும். ஏன்னா 4க்கு 7க்குரிய பாவி குரு, 4க்கு 7க்குரிய பாவி ஏற்கனவே 7. இந்த கான்செப்ட் இல்லைன்னா அடுத்து குரு சந்திரனுடைய தாக்கங்கள் இருக்கணும். லக்கணத்துல சந்திரன் இருக்கணும், மீன லக்கணத்துல சந்திரன் இருக்கணும், கடகத்துல குரு இருக்கணும். அப்ப 2 பேரும் பரிவர்த்தனை தான். பரிவர்த்தனை தான் 7, அங்க 7 தாங்க. அந்த சந்திரன் உத்திரட்டாதியில சாரம் வாங்கியிருக்கணும். உத்தரட்டாதியில சார் ரேவதி உத்தரட்டாதின்னு சொல்ல, பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி சாரம் கொன்னுரும். யாரும் காப்பாற்ற முடியாது, யாருனாலும் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. ஜோதிடம்னா சும்மாவா? ஜோதிடம்னா என்ன விளையாட்டு பொருளா? கிளுகிழப்பு விளையாட்டு பொருளா? தன் உயிரை, தன்னுடைய எதிர்கால தத்துவத்தை, தன் எதிர்கால பிரகாசத்தை, ஜனனி சண்ப சவிக்கியானும் வர்த்தனி குலம் சம்பதம், உன் குலத்தை காப்பது, கொடியை கொடுப்பது, நலத்தை தேடுவது, நவகிரகங்களுடைய தவிர வேற யாரும் கிடையாது. அது IAS IPS யார் இருந்தாலும், பெரிய பெரிய ஜமீன் தொழிலதிபர் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அவ்வளவுதான். அந்த வகையிலே கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் எல்லா வகையிலே எச்சரிக்கை. குழந்தை பாக்கியம் எச்சரிக்கை, சிசரிங் ரொம்ப கவனம், புத்திர பாக்கியம் கவனம், திருமணம் கவனம், லவ் மேரேஜ் கவனம். 5 வருஷமா காதலிக்கிறோம். எப்படி 5 வருஷமா காதலிக்கிறோம், கல்யாணம் நடந்துருச்சு, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச மறுநாள் டைவர்ஸ். இதை எந்த கணக்குல சேர்க்கறது? 5 வருஷம் காதலிச்சாங்க, கல்யாணம் நல்ல முறையில் எல்லாரும் சேர்ந்து நல்லா பண்ணி வச்சாங்க, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச மறுநாள் டைவர்ஸ். அந்த யுகம் இப்போ கலியுகம்.
அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், எவ்வளவுக்கு முன்னோடியா இருக்கணும், எவ்வளவுக்கு முன் உதாரணமா இருக்கணும். நல்ல வழியை பின்பற்றுவதற்கு, தர்மத்தை தேடுவதற்கு, இல்லீகலை விட்டு விடுவதற்கு. இப்படியெல்லாம் இருந்தா தான் இந்த மீனத்துல இருக்கக்கூடிய 7.5 சனியினால நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்களும் நம்மளை விட்டு விலகும். ஒரே பிரம்ம முகூர்த்தம், பிள்ளையார் வன்னி இலை, பிள்ளையாருக்கு வன்னி இலையில போடுங்க. சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு போடுங்க. ஒண்ணுமே செய்யலையா 8 இரும்பு வளையம் வாங்குங்க. 8 இரும்பு வளையம் வாங்கி அந்த வளையத்தை சனீஸ்வரனுக்கு கொடுத்துருங்க. அந்த வளையத்துக்குள்ள 8 வளையம் வாங்கி இந்த 8 விளக்கு வளையத்துக்குள்ள அகல் விளக்கு ஏத்துங்க. அந்த அகல் விளக்கு ஏத்தி அவரை குளிர வைங்க. இப்படி செஞ்சா இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும். இரும்பு வளையமா இருக்கணும் 8 வளையம். அப்ப வளையத்திலிருந்து உங்களை காப்பாற்றப்படுகிறார். பரிபூர்ண அருள் விட்டு உங்களுக்கு என்பதை மாற்று கருத்தா இருந்தார். எனவே புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். அப்பா அம்மா நலம் அதிகமா கவனமா இருக்கணும். புத்திர பாக்கியத்துல கவனம். தொழில்ல கண்டிப்பாக கால் ஊண்டி இருக்கணும். அகலக்கால் வைக்க கூடாது. ஆழமாவும் இருக்கக்கூடாது, அகலமா இருக்கக்கூடாது. இருப்பதை சிறப்புடன் நடத்தி கொண்டு கொள்வதுதான் இந்த மீன லக்கணத்துக்கு மீன ராசிக்குரியவங்க. திருச்செங்கோடு வழிபாடு, திருச்செங்கோடு வழிபாடு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் பக்தேவர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் செய்வினை வந்து எம்மை தீண்டாப்பரா திரு நீலகண்டம் என்று அவனுடைய திருவடியை வணங்கி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபரிய மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லை இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், 12 ராசிக்கு அதிபதிக்கும் 12 ராசிக்காரருக்கும் நேயர் பெருமக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.